நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி மாயமானதாக கருதப்பட்ட இந்தியர்களில் 100 பேரின் இருப்பிடம் தற்பொழுது தெரியவந்துள்ளது. நூறு இந்தியர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லும் நடவடிக்கையில் நேபாள அரசு தீவிரம் காட்டி வருகிறது. நூற்று 78 இந்தியர்கள் உட்பட 648 பேர் காணவில்லை என நேபாள சுற்றுலா வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இதில் தற்பொழுது 100 இந்தியர்களின் இருப்பிடம் தெரிய வந்துள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நூறு இந்தியர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லும் நடவடிக்கையிலும் தற்பொழுது நேபாள அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே 178 இந்தியர்களை காணலை, அவங்கெல்லாம் மாயமாயிட்டாங்க, எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியாமல் இருந்தது. நேபாள அரசாங்கம் அறிவித்த நம்பர் தான் அந்த 178 அப்படிங்கிறது. ஸோ அவங்கள பற்றின விவரங்கள் தெரியாமல் இருந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. டிராவல் ஏஜென்சியில் போய் கேட்கறது, அதிகாரிகளை பார்த்து கேட்கறது, என்ன ஆனாங்க, ஏதாவது தகவல் இருக்கா, அரசாங்கம் அவங்கள கொண்டு வர்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தங்களுடைய தவிப்பை உறவினர்கள் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இப்போ இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது அவர்களுக்கு மிகவும் சற்று நிம்மதியே தரக்கூடிய ஒரு நியூஸாக இருக்கும். அதே போலதான் நமக்கும் கூட உறவினர்கள் இல்லாவிட்டாலும் இந்தியர்கள் பத்திரமாக மீண்டும் தாயகம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த வகையில நமக்கும் கூட இது ஒரு நல்ல செய்தி தான். இப்போ 178ல் 100 பேர் செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாதுகாப்பாக அவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சு இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நேபாள அரசாங்கமே உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகளோ அதையெல்லாம் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் செய்து கொடுக்கும். ஏன்னா இங்கேருந்து போனவங்க நிறைய பேர் அந்த யாத்திரை போனவங்க தான். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பெண்களும் அதில் இருந்தாங்க, 178 பேரில். அதனால இப்போ அதில் 100 பேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50% மேலே ஒரு 60% அளவுக்கு கண்டுபிடிச்சி அவங்கள காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு நேபாள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய அடுத்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, மிச்சம் இருக்கக்கூடிய 78 பேரையும் பத்திரமாக மீட்டு தாயகம் திரும்ப தேவையான ஏற்பாடுகளை நேபாள அரசாங்கமும் செய்யணும். அதே போல் அவர்களை அழைத்து வருவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கமும் எடுத்திருக்கிறாங்க. மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்கள்லேருந்து அங்கே டூர் போன மக்கள் இருக்காங்க. அதாவது ஆன்மீக யாத்திரை போனவர்களும் இருக்கிறாங்க. எனவே அந்தந்த அரசாங்கங்களும் தங்கள் தரப்புல பல்வேறு முயற்சிகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஹெல்ப்லைன் அறிவிச்சிருக்கிறாங்க, மத்திய அரசுகிட்ட கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு 178 பேர்ல 100 பேர் கிடைச்சிட்டாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்கள சேஃபான ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு நேபாள் சொல்லி இருக்கிறது ஒரு சற்று ஆறுதலை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியர்கள் 178 பேர், ஆனால் மொத்தமாக பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த வெள்ளத்தின் போது மாயமாயிருக்கிறாங்க. அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 600க்கும் மேற்பட்ட நம்பர் வருது. 648 பேர் மாயமானதாக அபிஷியலா அவங்க சொல்றாங்க. ஆனா இன்னும் எத்தனை பேர் மாயமாயிருக்காங்க அப்படிங்கிறது முழுசா தெரியல. இத்தகைய சூழல்ல இந்தியாவை சேர்ந்த 100 பேர் இடத்தை கண்டறிந்து அவர்களை நாங்க பாதுகாப்பான இடங்கள்ல வச்சிருக்கிறோம். சில பேரை இப்பவே செட்டில் பண்ணியாச்சு. இன்னும் சில பேரை அழைத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் நாங்க கவனம் செலுத்துறோம்னு நேபாள் சொல்லியிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இந்தியர்களும் மீட்கப்படணும். அதே போல இதுல உயிரிழப்போட எண்ணிக்கை குறையணும் அப்படிங்கறதா நம்முடைய எதிர்பார்ப்பு. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.